வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான வருடம் ராசி பலன் துலாம். இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சி ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமைப்பெற்று இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ர அமைப்பில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த வருடத்தின் கடைசியில் 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த 3 இடமுமே குருவிற்கு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய இடங்களில் தான் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவானானவர் தெய்வ அருளையும் அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் நன்மைகளையும் தருவார். உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, குழந்தைகள் மூலயமாக நன்மைகள். இப்போது மருத்துவ ரீதியில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் உங்களுடைய 6ஆம் இடத்தை பாருங்க, சனி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்பொழுது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ சாதகமான ஒரு அமைப்பு. அதே போல் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்துல உச்ச அமைப்பு பெறாரு. சகோதர வகையில் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு அமைப்பு. தொழில் செய்பவர்களுக்கு கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. 11ஆம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில் கேதுவுடன் இணைவார். இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். பண லாபம், தனப்புழக்கம் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பெல்லாம் இந்த வருடம் குருவினுடைய நகர்வுகளால் இருக்குங்க. அடுத்ததாக இங்கே சனி இந்த வருடம் பெயர்ச்சி அடையில் 6ஆம் இடத்திலே ஆகஸ்ட் மாதம் மகர அமைப்பை பெறுவார். அதனால் இந்த வருடம் முழுவதும் சனி 6ஆம் இடத்திலே இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. வெளிதூரம் வெளி மாநிலங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் இந்த சனி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வையும் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால குறிப்பாக இங்கே 8, 12 மற்றும் 3ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய அமைப்புகளில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. 12ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய போல் செலவினங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால பெரிய முயற்சிகளை எடுக்காமல்